ஸ்கேம்ல சிக்கினாருன்னு சொன்னல, அந்த ஸ்கேம் பத்தி சொல்வார் கேளுங்க. எப்படி சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் அதாவது இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது, சங்கர் சிவா அப்படின்னு சொல்லி கனடாவிலேருந்து. அப்போ நான் அக்செப்ட் பண்ணின உடனே ஒரு 1 வீக்கில் வந்து எனக்கு மெசேஜ் போடுறார். ஹாய் தம்பி, எப்படி இருக்கிறீங்க, நான் இப்படி கனடாவில் இருக்கிறேன், மவுண்ட் ஹில் பிள்ளையார் கோயிலில் வந்து ஐயராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அப்போ ஓகே ஐயா, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட நம்பர் இருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் தேவைன்னு சொன்னால் நம்ம கேட்போம். அவரும் சொன்னார், ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்பர் தந்தார். அது வந்து எப்போன்னு சொன்னால் லாஸ்ட் செப்டம்பரில் அப்படி எனக்கு வந்தது. அதுக்கு பிறகு சட் பண்ணிவிட்டு திரும்ப நான் அவர்கிட்ட கேட்குறேன், இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிமார் இருக்கிறாங்க, இப்படி கனடாவில் வந்து டூரிஸ்ட் விசாவில் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலுமா? டூரிஸ்ட் விசாவில் வந்து எடுக்க இயலாது, ஆனால் எங்கள்கிட்ட கோயிலால் இப்படி 1 வருஷத்துக்கு வந்து எத்தனை பேர் நாங்கள் எடுக்கிறோம், அதில் வேணும்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் விட்டார். நானும் அந்த இதை வந்து மறந்துட்டு திடீரென்று சடனாக வந்து சித்திரை வருஷத்துக்கு முதல் நாள், ஹாய் தம்பி எங்கே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்தது. அது வந்து மெசஞ்சரில் வருது. வந்துட்டு அன்றைக்கு திரும்ப என்ன செய்கிறாருன்னா, வேறொரு வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எனக்கு திரும்ப வந்து இப்படி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்னன்னு கேட்டேன். இப்படி ஸ்ரீலங்கால இருந்து இங்கே வந்து ராமேஸ்வரம் அகதி முகாமில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் சித்திரை வருஷத்துக்கு அவங்களுக்கு இப்போ என்னன்னு சொன்னேன், என்னால் காசு கொஞ்சம் போட இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு போட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ஓகே பிரச்சனை இல்லை, அப்போ அக்கௌண்ட் நம்பர் தாருன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தோடனே அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அங்கேருந்து ஒரு $500 கனடியன் டாலர்ஸ் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி, தம்பி நான் இப்படி உங்களுக்கு போட்டுட்டேன், நீங்கள் இப்போ இருந்தால் ஒரு 5,000 உண்டா உங்களுக்கு ஏஜென்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லப்போ நான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை, உண்மையாகவே என்கிட்ட காசு இல்லை, இருந்ததெல்லாம் கிரெடிட் கார்டு செட்டில் பண்ணி இப்போ தான் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இதில் இருக்கிறோம், காசு இல்லை அறவே அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே தம்பி அப்போ கிரெடிட் ஆனவர் பண்ணுங்கன்னு சொன்னால் விட்டேன். பிறகு திரும்பவும் மெசேஜ் அனுப்பினார், தம்பி இப்படி அவங்களுக்கு ஏஜென்ட் அவருக்கு தேவைப்படுது போல், உங்களால் குழுக்கணுமா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டோன்னே சொன்னார் திரும்பவும், இல்லை நான் உங்களோட காலில் விழுந்து கேட்குறேன், இப்படி உதவி செய்யுங்க. அப்போ நான் சொன்னேன் சரி அந்த அக்கௌண்ட் நம்பரை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அக்கௌண்ட் நம்பர் வந்து கரூர் வைசா பேங்க்ல நிவேதா அப்படின்ற பேர்ல இருந்து வருது. ஆனால் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து டிஃப்ரெண்ட், அது வேறொரு ஐஎஃப்எஸ்சி கோடு தான் தந்தார். அவர் தந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மயிலாடுதுறையில் தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்போ நான் சரி என்னட்டு உடனே இவர்கிட்ட கேட்டேன். இவன் சொன்னா என்னோட காசு இல்லை, நம்மளுக்கு செலவுக்கு தான் காசு இருக்கு, நான் தர மாட்டேன் சொன்னேன். இந்த ஃபேக் பர்சன் நம்பாத, வேணாம், அது மாதிரி ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு. ஆனா இவருக்கு கொஞ்சம் இலக்கண மனசு இல்ல. அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரே சொன்னார், தம்பி நீங்களும் ஸ்ரீலங்கா தான், ஸ்ரீலங்கால இருந்து இங்கே அகதி முகாமில் இருக்கிறாங்க, ராமேஸ்வரம் அகதி முகாமில், அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவனை தான் நான் இப்படி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு மனம் இதாகிட்டு இறங்கினோடனே அப்ப சரி என்று அப்ப நான் என்ன டைம் இல்லை, அப்ப இவங்களோட ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு காசு போடுங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கேட்டாங்க, அதை போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பர்சன் நாங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கிறோம், அவர் கால் பண்ணி கொண்டு மெசேஜ் போட்டு கொண்டு இருக்கிறார். இப்ப நான் சொன்னா ஐயா என்னட்ட காசு இல்லை உண்மையாவே, இதோட உங்களோட காசு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோடனே அந்த பர்சன் வந்து மைண்ட்ல எப்படி எடுத்தாரோ தெரியல, இவர் வந்து அலர்ட் ஆயிட்டான், நான் இப்படி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி என்னன்னா தெரியல, எல்லாத்தையும் டப்பு எல்லாம் டெலீட் பண்ணி என்ன பிளாக் பண்ணிட்டான். பிளாக் பண்ணவரை அப்போ போயிட்டு வந்துட்டு நைட் வந்து எடுத்து பார்க்குறேன், நான் எல்லாம் பிளாக் அப்போ நான் சரி என்னட்டு கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 2 பேர்கிட்ட நம்பரை கொடுத்து இப்படி நம்பரை ஒரு கண்டெக்ட் பண்ணுங்கடா, அவர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. ஈவன் நானும் இங்கிருந்து கால் பண்ணி கேட்டேன், நோ ஃபோனை கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டேன். சரி என்னட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு வந்து மெசேஜ் பண்றாரு, ஹாய் தம்பி சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்குமே கோவம் வந்துட்டு, எனக்கு அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் இப்படி ஒரு இதுல வந்து இவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் கேட்டேன், நீ யாருன்னு சொல்லி தெரியுமோன்னு சொல்ல, நீ சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தெனாவட்டா என்னோட கழிச்சு கொண்டு இருந்தார். அப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை. பர்சன் வந்து நான் கான்டாக்ட் பண்ணல, ஏன்னா நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன்னா அவர் நான் வேற மாதிரி பேசிப்பேன். அதே மாதிரி இந்த இலங்கை அகதி, இந்த மாதிரி ஸ்ரீலங்கா நேம் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி நீங்க யாராவது வந்து ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி தேவையில்லாம அந்த ஸ்ரீலங்கன் நேம்லாம் யூஸ் பண்ணி யாராவது ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா வேற மாதிரி நீங்க நிறைய விளைவுகள்
வந்து சந்திக்க நேரிடும். ஸ்டில் அந்த பர்சனுக்கு வந்து இப்பயும் நான் வார்ன் பண்றேன், உங்களுக்கு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. உங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே சைபர் கிரைம்ல நான் கொடுத்துட்டேன். நாங்க ஒன்றும் சும்மா இந்த லூசு மாதிரி யாரும் நினைச்சிட்டு இருக்க வேணாம். ஏன்னா நாங்க ஏன் இவ்வளவு வீடியோ போடுறோம் அப்படின்னா எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிட்டோம். உங்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா இவர் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அந்த Facebook அக்கவுண்ட் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சங்கர் சிவா அப்படின்னு சொல்லி Facebook ஐடி. அதுல வந்து யார போட்டோ போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கும். அந்த போட்டோஸ் நான் உங்களுக்கு சாரி ஃபார் தட். நாங்க இந்த போட்டோ ஷேர் பண்றோம், ஆனா உங்க போட்டோ வச்சு தான் அந்த பர்சன் வந்து ஏமாத்துறாங்க. சோ அது இந்த அவங்களோட நம்பர், அந்த ஸ்கிரீன்ஷாட், அவங்களோட 2 நம்பர் ஸ்கிரீன்ஷாட்டும் என்னட்ட இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு பண்றேன். அதோட நாங்க அந்த போட்ட KVB அக்கவுண்ட் டீடைலும் இருக்கு. அதையும் நாங்க உங்களுக்கு இதுல வந்து தெரியப்படுத்துறோம். அதாவது ஏன்னு சொல்லி சொன்னா, நீங்களும் இது வந்து மயிலாடுதுறை சம்பந்தப்பட்ட விஷயம். அங்க இருந்து யாராவது இப்படி ஒரு பர்சன்ஸ் இருந்தால், இப்படி நாங்க காசு போட்டிருக்கிறோம், நாங்களும் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இதுல தெரியப்படுது. ஏமாந்துட்டோம் கிடையாது, சைபர் கிரைம்ல கொடுத்தாச்சு. as soon as possible அந்த பர்சன் என்னட்ட சொன்னது, என்ன யாரும் கண்டுபிடிக்க இயலாது போடா அப்படின்னு சொல்லிட்டு, இனி என் வைஃபை இழுத்து ஒரு இதுல போட்டதா. அதோட என்னடா உங்களோட வைஃப் கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து, அப்ப எனக்கு அது தெரியும் ஃபேக் பர்சன் சொல்லி. கிரவுண்ட் ஒர்க்கும் வந்து அந்த பர்சன் ரிலேட்டடா வந்து பண்ணியாச்சு. ஸோ நீ யாரு, என்ன கண்டுபிடிக்க முடியாது, வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்ப ஏன் நாங்க ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, இதே மாதிரி இந்த ஸ்ரீலங்கன் அகதியா இருக்காங்க, இந்தியால இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க வந்து ஸ்ரீலங்கா அகதி, எங்களுக்கு வந்து இது அந்த நேம் வச்சு இனிமேல் யாரும் ஸ்கேம் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப உங்க கண்ட்ரி நேமையும் வந்து நீங்க ஸ்பாயில் பண்றீங்க. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல பேசுனீங்களா, அவங்களும் நீங்க ஸ்ரீலங்கா தான். மயிலாடுதுறை ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான் எங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து. உங்களை ரீச் பண்றது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க போன் அட்டன் பண்றீங்க, பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஸ்ரீலங்கன் பாஷையில தான் பேசுறீங்க. நீங்களும் ஒரு ஸ்ரீலங்கன் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்கான் பேரை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ரீலங்கா அகதி நாங்க ஹெல்ப் பண்ணுங்க பிச்சை எடுத்து பொழைக்காதீங்க. நல்லாவே ஏர்ன் பண்ணி கனடால இருக்கீங்கன்னு வேற சொல்லி ஏமாத்துறீங்க. கனடால இருக்கவங்களுக்கு ஒரு 5000 நான் இலங்கை இடத்துல இருந்திருந்தேன்னா அந்த காசு நான் கொடுத்துருவேன். நான் எனக்கே இப்ப கோவப்படுறேன்னா, அந்த ஸ்ரீலங்கா பத்தி நாங்க ஏதாவது தப்பா ஒரு வேர்டு, ஒரு ஃபுட்டை பத்தி பேசினாவே நிறைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு வருது. ஆனா இந்த மாதிரி ஸ்கேம்ல ஈடுபடுறவங்களும் வந்து இந்த மாதிரி பர்சன், நான் அவங்கள மீன் பண்ணல, அகதி அங்க இருந்து வந்து இங்க அகதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட இது பண்ணதால நான் இதுல வந்து அதே மாதிரிதான் எங்களுக்கும் கோவம் வருது. நீங்களும் அந்த ஸ்ரீலங்கன் அகதி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேலையை ஈடுபடாதீங்க. பட் சைபர் கிரைம்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. as soon as possible அந்த பர்சன் கேட்ச் பண்ணோன்னா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா இதை அப்டேட் பண்றோம். இப்போ அந்த பர்சன் Facebookல வச்ச போட்டோ, அவங்க அக்கவுண்ட் போட்டது, எனக்கு 2 நம்பர் தந்தது. எனக்கு 2 நம்பர் இருக்கு, அவரோட 2 நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் கால் பண்ணி திட்ட முடியும்னா நல்லா கேளுங்க. ஏன்னா ஸ்ரீலங்கன் எத்தனையோ ஸ்ரீலங்கன்ஸ் வந்து என்னோட வீடியோஸ் வந்து பாக்குறீங்க. கண்டிப்பா அந்த நம்பர் நான் டிஸ்ப்ளே பண்றேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. ஏன்னா எங்களையும் ஏமாத்திருக்காங்க. இதே மாதிரி எத்தனை பேர் ஏமாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த பர்சன், அதாவது அந்த பர்சன் வந்து அவரோட டார்கெட் வந்து ஒரு பர்சன்ட்ட 30,000 40,000 வந்து அபேஸ் பண்றாங்க. யாருமே ஏமாந்து இந்த பர்சனுக்கு, இந்த மாதிரி பர்சனுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணாதீங்க. நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியால நேர்ல வந்து இந்த மாதிரி இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். யாரு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் நான் நேர்ல வரேன், பார்த்துட்டு நான் காசு கொடுக்குறேன், என்ன ஹெல்ப் வேணா பண்றேன். அதுதான் எங்களோட கான்செப்ட். கண்டிப்பா வந்து எல்லாமே டிஸ்ப்ளே பண்றோம். இது வந்து நடந்தது வந்து சித்திரை வருஷத்துல அன்னைக்கு நடந்தது. நான் ஏனண்டா இப்ப சொல்ல அவங்கிட்ட காரணம் வந்து, நான் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி கொண்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். சைபர் கிரைம்லயும் கொடுத்துட்டோம். as soon as possible அந்த பர்சனை கண்டிப்பா வந்து ட்ராக் பண்ணி பிடிப்பாங்க. அந்த பர்சனும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங், இந்த மாதிரி தேவையில்லாம யாரையும் ஏமாத்தி பொழைக்கணும்ன்ற மைண்ட் வச்சுக்காதீங்க. அந்த நிவேதான்ற அக்கவுண்ட் ஹோல்டர் வந்து 5000 10,000 20,000 எவ்வளவு நாங்க போட்டோம். அந்த காசு எல்லாம் இப்படி நீங்க அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த பர்சன் சொன்னார் வந்து, எனக்கு ஒரு ஆள் கடன் கொடுக்கணும், அவரு வந்து உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. பட் அவர் சொல்ற பேருக்கும் நான் இது பண்ண பேரும் வந்து டிஃபரெண்ட். ஆனா அவருக்கு வந்து உண்மையாவே அவரும் சேர்ந்துதான் பண்றாரான்றது தெரியல. அது எப்படியோ அது இன்வெஸ்டிகேஷன்ல வந்து வெளிப்படும். அந்த ஸ்கேமருக்கு வந்து லாஸ்ட் வார்னிங், நான் வந்து இலங்கை அகதி, இலங்கையில இருந்து வந்திருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு யார்கிட்டயும் போய் அந்த ஸ்ரீலங்கா நேம் வச்சுலாம் வந்து போய் பிச்சை எடுக்காதீங்க. இது என்னோட வார்னிங். அது யாரா இருந்தாலும் சரி, நேர்மையா நீங்க கேட்டு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம், நான் பிச்சை எடுக்கிறேன், கனடால இருக்கேன், ஆஸ்திரேலியால இருக்கேன், அந்த மாதிரி கேட்டு ஏமாத்தி பிச்சை எடுங்க. அந்த மாதிரி கேட்டு பிச்சை எடுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. இதை நீங்க ஸ்கேமர்ஸும் பாப்பீங்க. ஏன்னா என்னோட காணொலி மூலியமா தான் நீங்க என்னோட ஹஸ்பண்ட கேட்ச் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க பாப்பீங்க.
எமோஷனல் பிளாக்மெயில் அப்படிதான் நான் எந்த இதுல ஃபீல் பண்றேன். பட் ஐ டோன்ட் கேர். என்ன சொன்னா என்னத்தான் அது சொல்றேன், அது பிரச்சனை இல்ல, அது ஓகே, அது ஏதோ பிச்சை போட்ட மாதிரி அது போயிட்டு ஓகே, அது கடவுள் தருவான், அதை பார்த்துக்கொள்வோம். பட் இது வந்து உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. ஓகே காய்ஸ், ஓகே பாய் காய்ஸ். நீங்களும் வந்து விஜிலண்டா ஒரு இதுவா இருங்க, யாருக்கும் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரி பர்சனுக்கு. பாய்.